எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணாங்களா? ஸோ அவங்களோட தாட்ஸ் என்னவாக இருக்கும், எனர்ஜிஸ் என்னவாக இருக்கும், அதை பற்றி செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Seven of Swords, Empress, Six of Pentacles, Star, Nine of Swords, Six of Cups, Ace of Cups, Sun, King of Cups, Five of Cups, King of Swords, Moon. So bottom of the deck, Page of Swords. Okay. ஸோ ரொம்பவே பாசிட்டிவான கார்ட்ஸ் வந்துருக்குது. பட் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு தெரியல. போஸ்ட்பான்மெண்ட், காம்ப்ரமைஸ், courage, isolation, healing, outsider, mind, harmony, intensity, awareness, illusion, traveling. Ordinaries. ஓகே. ஸோ இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே தென் இப்போ நம்ம வீடியோக்குள்ள இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட தாட்ஸ், சிச்சுவேஷன்ஸ், எனர்ஜிஸ் இதை பற்றி தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது போஸ்ட் லைஸ் ரீடிங் கிடையவே கிடையாது. ஒரு கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ நிறைய பேர் கால் பண்ண டைமில் சொல்லுங்கள், மேம் எங்களுக்கு 100% ரெஸ்னேட் ஆகுது, 80% ரெஸ்னேட் ஆகுது, எனக்கு சொல்ல தெரில. மேபி உங்களுக்கு ஒரு 50% ரெஸ்னேட் ஆகலாம், ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங். புரியுதுங்களா? ஓகே. அப்படி உங்களுக்கு 80% 100% ரெஸ்னேட் ஆகுது அப்படின்னா யூ ஆர் லக்கி. ஓகே. நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ரெண்டு பேரில் மேபி உங்களுக்காக இருக்கலாம், இல்லைங்க அவங்களுக்காக இருக்கலாம். கார்டன் ரொம்ப இஷ்டப்படுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். மேபி வீட்டை சுற்றி நிறைய பூச்செடி, ஃப்ரூட்ஸ், பிளான்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரோ பண்ணுற ஒரு ஒன்லி நீங்களாக இருக்கலாம், இல்லைங்க அவங்களா இருக்கலாம். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு ட்ராவலிங் பயங்கர இஷ்டமாக இருக்கலாம். இன்றைக்கி ட்ராவல் ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்களா இருக்கலாம். நீங்கள் இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு ஏதோ லாங் ட்ராவல் போயிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, வீடியோ பார்க்குறவங்க ப்ராப்பர்லி ஹீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. அப்படி ஹீல் ஆகலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகாது. நீங்கள் என்னைக்கு ஹீல் ஆகுறீங்க அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஹீல் மீன்ஸ் என்ன சொல்கிறது? ஸோ நம்ம நேற்று வரைக்கும் நம்ம லைஃப்பில்
நம்ம வந்து எல்லாருமே ஸ்நேகத்துக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம், எமோஷனல் சப்போர்ட்டுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு எமோஷனல் சப்போர்ட் நமக்கு தேவை, ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே நமக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் நமக்கு தேவைன்னு இருக்கும். சப்போஸ் எமோஷனல் சப்போர்ட் நமக்கு தேவை தான். பட் அந்த எமோஷனல் சப்போர்ட் நம்மளுக்கு எவ்வளோ நாள் கிடைக்கும்? ஓகே. ஸோ எத்தனை நாள் கிடைக்கும்? அதெல்லாம் நமக்கு டெம்பரரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. ஸோ அவங்க உங்கள் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க உங்களை விட்டு பாதியில் போயிடுவாங்க. தென் ஒரு புருஷன், நீங்கள் ஒரு பொண்டாட்டி, இவங்க பாதியில் வர்றவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க பாதியில் வந்தவங்க பாதியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், பிரதர் அண்ட் சிஸ்டர் எல்லாருமே ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம லைஃப்லேருந்து டைவர்ட் ஆகி போயிடுவாங்க. ஸோ எல்லாருமே நம்ம லைஃப்பில் பாதியில் வருவாங்க, பாதியில் போவாங்க. எல்லாருமே நம்ம லைஃப்பில் ஒரு டெம்பரரி தான். ஓகே, லைஃப் லாங் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது யூனிவர்ஸ் மட்டும்தான். அது நிறைய பேருக்கு இங்கே தெரியாத ஒரு விஷயமாகும். பட் உண்மையாக சொல்ல போயிடுச்சுன்னா நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு பர்சன்ஸுமே நமக்கு ஒரு லெசன் லேர்ன் பண்ணி கொடுத்துட்டு, அம்மா ரூபத்தில் ஒரு லெசன், அப்பா ரூபத்தில் ஒரு லெசன், புருஷன் ரூபத்தில் ஒரு லெசன், பிள்ளைங்க ரூபத்தில் ஒரு லெசன். நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு சில லெசன்ஸ் லேர்ன் பண்ணி கொடுத்துட்டு எல்லாருமே பாதியில் வந்த மாதிரி பாதியில் போயிட்டே இருப்பாங்க. லைஃப் லாங் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது வந்து ஒன்லி யூனிவர்ஸ் தான். ஓகே, ஜஸ்ட் நமக்கு ஒன்லி யூனிவர்ஸ் தான். பட் நம்ம யாருமே இங்கே லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுற யூனிவர்ஸ் கூட இங்கே யாருமே நம்ம அட்டாச் ஆகிறது கிடையாது. பாதியில் வரவங்க, பாதியில் போகிறவங்க, இவங்க கூட ஓவர் அட்டாச் ஆகுறோம். தென் இவங்க பாதியில் போன உடனே நம்ம வந்து இங்கே டவுன் ஆகுறோம். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இங்கே இல்லை எப்போவுமே நம்ம வீடியோவில் சொல்கிற விஷயம் என்னென்னா, யாரு கூட அட்டாச் ஆகாதுங்க, யாரு கூட அட்டாச் ஆகாதுங்க, ஒரு டிட்டாச்மெண்ட்டை நம்ம இல்லைங்கன்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா, நம்ம இயற்கையாகவே நமக்கு இந்த சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் போயிட்டுருக்குது. நம்ம லைஃப்பில் வரக்கூடிய எல்லா ப்ராசஸுமே பாதியில் போகிறவங்க, பாதியில் வர்றவங்களா இருப்பாங்க. எஸ், நமக்கு தெரியுது. பட் நம்ம இங்கே பாதியில் வர்றவங்க, பாதியில் போகிறவங்க கூட நம்ம அட்டாச் ஆகி ஒரு டைம் அவங்க நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன பண்ணுறோம், நம்ம எமோஷ்னலி, மென்டலி, ஃபிசிக்கலி நம்ம டவுன் ஆகுறோம். ஓகே, பட் நம்ம கூட கடைசி வரைக்கும் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணது யூனிவர்ஸ் மட்டும்தான். ஸோ அட்டாச் ஆகணும்னு உங்களுக்கு தோணுச்சு, தயவு செஞ்சு யூனிவர்ஸ் கூட நீங்கள் அட்டாச் ஆகுங்க. உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பீஸாக இருக்கும், நல்லா இருக்கும். மனுஷங்க கூட மட்டும் தயவு செஞ்சு அட்டாச் ஆகாதுங்க. இந்த வீடியோ ரெசனேட் ஆகுறவங்க எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஸோ நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு நீங்கள் ஹீல் ஆகிட்டு உண்டு. எஸ், நம்ம லைஃப்பில் மனுஷங்க எல்லாருமே வந்தும் போய் தான் இருப்பாங்க. தெய்வங்கிறது உண்மை. நமக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பணம் இருந்தால் நமக்கு கட்டாயம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியும். புரியுதுங்க? ஸோ நம்மக்கிட்ட ஒரு டைம் நீங்கள் வந்து எமோஷனல் சப்போர்ட் வேணும், எனக்கு இந்த பர்சன் வேணும், எனக்கு ஸ்நேகம் வேணும், ஒரு டைம் நீங்கள் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை காட்டணும். பட் உங்களுக்கு இந்த வேர்ல்டில் கிடச்சது எல்லாமே உங்களுக்கு ஏமாற்றம், சீட்டிங், கூட பழகுறவங்க எல்லாருமே பொய்யா உங்ககிட்ட ஒரு உண்மையான முகத்தை காட்டுவாங்க. நீங்கள் அங்கே போன பிறகு உங்கள்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் கடந்து வந்த பர்சன்ஸ் எல்லாமே இந்த மாதிரியே இருந்திருக்கலாம். மேபி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே யாராவது உங்ககிட்ட ஒன்றோ 2 பேரும் இல்லைங்க உங்கள் அம்மாவோ உண்மையாக இருந்திருக்கலாம். ஸோ பல ஒவ்வொரு மனுஷனோட பிஹேவியர்ஸ், கேரக்டர்ஸ் பார்த்து நீங்கள் லாஸ்ட் எண்டிங்கில் என்ன லைஃப் இது, என்ன லைஃப், இங்கே இருக்கிற மனுஷங்க எல்லாமே இப்படி தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துடும் நம்ம சொல்லலாம். அப்போ கரண்ட்லி நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் எனக்கு எமோஷனல் சப்போர்ட் தேவை, எனக்கு மனுஷங்க தேவை, எனக்கு ஸ்நேகம் தேவை, எனக்கு பாசம் தேவை அப்படின்னு இருந்த ஒரு கேரக்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. இங்கே யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. எல்லாருமே நம்ம லைஃப்பில் எப்போ வேணாலும் வருவாங்க, போவாங்க. பட் நமக்கு இங்கே நிரந்தரங்கிறது நமக்கு யூனிவர்ஸ் தான். நமக்கு எப்போவுமே நம்ம கூட நம்ம லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறது ஒன்று நம்மளோட சோல், தென் நமக்கு யூனிவர்ஸ். தென் காசு இருந்து அந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். உங்களுக்கு ஒரு காசு இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான விஷயங்களை வாங்கிக்கலாம். இல்லைங்க ஒரு 4 பேரை வீட்டுக்கு வேலைக்கு வச்சு கூட நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்துடலாம். உங்களுக்கு ஒரு சில ரியலைசேஷன் வந்துட்டு உண்டு. ஓகே, பட் நம்ம ஸ்நேகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஸ்நேகத்துக்கு பின்னாடி போகிறோம் அப்படின்னா அவங்க எமோஷனலி டவுன் ஆக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம எனக்கு இந்த பர்சன் வேணும், இந்த பர்சன் லைஃப் லாங் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே எமோஷனல் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு டைமும் போக ஒவ்வொரு பர்சனாக உங்கள் லைஃப்பில் உங்களை எமோஷனலி டவுன் ஆக்கிட்டு போகிறது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் நவ் அப்படி கிடையாது. எஸ், எனக்கு கூட லைஃப் லாங் யூனிவர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. எனக்கு நான் போதும். ஓகே, எனக்கு நான் போதும், எனக்கு கூட லைஃப் லாங் யூனிவர்ஸ் இருக்காங்க. தென் கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஃபினான்ஷியலி ரொம்ப லைஃப்பில் க்ரோ பண்ணுறீங்க. தென் உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரிஞ்சுட்டு உண்டு. எஸ், என்கிட்ட யார் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் இருப்பேன். எனக்கு வந்து இஷ்டமே இல்லாத ஒரு பர்சனை, சுத்தமாக விருப்பமே இல்லாத ஒரு பர்சனை கட்டாயப்படுத்தி லைஃப்பில் கொண்டு வர்றது எனக்கு தேவையே இல்லை.
எனக்கு ஸ்நேகம் தேவை, லவ் தேவை, எல்லாம் எனக்கு தேவை தான். பட் இஷ்டம் இல்லாத ஒரு பர்சனை, விருப்பம் இல்லாத ஒரு பர்சனை கட்டாயப்படுத்தி நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஸ்நேகமும் கிடையாது, லவ்வும் கிடையாது. அப்படி ஒரு லைஃப் நான் ஜீவிக்கிறது கடைசி வரைக்கும் நான் ஒத்தைக்கே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த ஒரு ரிலேஷன் உங்களுக்கு வந்துட்டு உண்டு. மீன்ஸ் நானும் ஒருத்தியாடு, நானும் என் லைஃப்பில் எனக்கு நான் தேவதையானு என்னாலே வந்து வாழ முடியும். என் கூட லைஃப் லாங் யூனிவர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. தென் நான் இந்த பிரபஞ்சம், இந்த வானம், இந்த செடி, மலை இதெல்லாம் ரசிச்சுட்டு என் லைஃப்பில் நான் சந்தோஷமாக என்னால் ஹாப்பியாக ஜீவிக்க முடியும். எனக்கு யார் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ சேம் நான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். எனக்கு சுத்தமாக வேலை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் நான் இனிமேல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறதே கிடையாதுன்னு நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங். அதர்வைஸ் நான் ரெஸ்னேட், அதர்வைஸ் நீங்கள் இந்த எனர்ஜிக்கு என்றைக்கு நீங்கள் வர்றீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே எனக்கு இங்கே ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படி கேட்டால், மேபி நீங்களும் அந்த பர்சனும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் போயிருக்கலாம், இல்லைங்க ஸ்கூல் ஃப்ரெண்டோ, காலேஜ் ஃப்ரெண்டோ, இல்லைங்க ஃபேமிலி ஃப்ரெண்டோ இருக்கலாம். ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. ஸோ நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், தேர்ட் பார்ட்டிங்கிறது யாராக வேணாலும் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டிங்கிறது நீங்களும் இந்த ஒரு பர்சனும் செய்கிறதுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் இங்கே நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதை வந்து நமக்கு தேர்ட் பார்ட்டி சொல்கிறோம். அதுவும் ஒவ்வொருத்தவங்களோட உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மேபி ஒரு சில தேர்ட் பார்ட்டி இந்த போஸ்டோட மதராக இருக்கலாம், இல்லைங்க ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைங்க வந்து கேரியராக இருக்கலாம், இல்லைங்க ஈகோ பிடிச்ச ஒரு மைண்டாக இருக்கலாம். ஸோ நீங்களும் அவங்களும் செய்கிறதுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிற டிஸ்டர்பன்ஸாக வருதோ அதை நமக்கு தேர்ட் பார்ட்டி நம்ம சொல்கிறோம். இங்கே தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் உண்டு. இந்த எனக்கு இங்கே ஃபீல் ஆகிற விஷயம் தேர்ட் பார்ட்டிங்கிறது மேக்ஸிமம் நமக்கு 99% நமக்கு இந்த பர்சனோட ஃபேமிலியோ இல்லைங்க ஒரு நபரோ தான் நமக்கு இங்கே வருவாங்க. ஓகே ஸோ அதே மாதிரி இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுக்காக உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு. எனக்கு நீ இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு என் தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு உங்களை விட்டு போயிட்டு உண்டு. இல்லை அப்படின்னா இந்த ஒரு பர்சன் என்னை நம்ப இப்போ நமக்கு டைம் சரியில்லை, சுச்சுவேஷன் சரியில்லை, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம், நமக்கு ஒரு ப்ராப்பர் டைம் வரட்டும், ப்ராப்பர் டைம் வரக்கூடிய டைமில் நான் என்னோடய ஃபேமிலிக்கிட்ட பேசி எடுத்து சமாதானப்படுத்தி நான் வந்து என் லைஃப்பை கொண்டு வரேன். இல்லைங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி உங்க கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு, உங்களை மைண்ட் டீம் கிடச்சிட்டு உண்டு, சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு, உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு உண்டு. ஓகே டோட்டலாக சீட்டிங் பண்ணி இவர் போயிட்டுன்னு நம்ம சொன்னோம். பட் இப்போ இவரோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாப்பின்னு கேட்டால் எஸ் இந்த ஒரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணி போயிட்டு உண்டு. உங்களோட ஃபீலிங்ஸ் கூட ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ் இது வரைக்கும் இந்த பர்சனுக்கு வேர்டனே கொடுத்துட்டு இல்லை. இவருக்கு உங்களுக்கு ஒரு ஹோம்லி ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு மதருக்கு ஒரு பையனுக்குள்ள ஸ்நேகம் இவருக்கு உங்ககிட்ட ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு என்னதான் ஃபீல் தெரியும், எஸ் இந்த ஒரு பர்சனை நம்ம கஷ்டப்படுத்திட்டு போகிறோம், ஏமாற்றிட்டு போகிறோம் அப்படின்னா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மோசமான கேரக்டர் உள்ள ஒரு பர்சனை நம்ம ஏமாற்றும் போது நமக்கு அது பெயின் இருக்காது. பட் 110% ட்ரூ உள்ள ஒரு பர்சனை நம்ம சீட்டிங் பண்ணிட்டு போகிறோம், ஏமாத்துறோம், இல்லைங்க அவங்க ஃபீலிங்ஸ் கூட எமோஷனல் விளையாடுறோம் அப்படின்னா நமக்கு அது லைஃப்பில் ஒரு கர்மா அட்டாக் ஆகும் இவருக்கு தெரியும். பட் என்ன இருந்தாலும் பக்கா ப்ராக்டிக்கல்னால இவர் மேபி இந்த பர்சனோட ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. பட் இப்போ சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு இப்போ அவங்களோட தாட்ஸில் அவரோட மைண்டை நீங்கள் உண்டா கேட்டால் அப்கோர்ஸ் உண்டு, உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு. உங்களை மூவ் ஆன் ஆகிட்டுன்னா கேட்டால் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, இப்போவும் இவரோட மெமரிஸ் உண்டு. ஸோ இவரோட எனர்ஜி இப்போ எனக்கு ஹாப்பியாக சேடாக கேட்டிங்கன்னா பயங்கர சேடு நம்ம சொல்லலாம். ஓகே பயங்கர சேட். ஸோ இவர் வந்து பயங்கரமாக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். இவருக்கு வந்து இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டுன்னா அதை குறித்து இவர் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே நீங்கள் இப்போ செல்ஃபோ நீங்கள் ஹீல் ஆகிட்டு உண்டு. ஒரு டைம் மேபி இந்த ஒரு பர்சனுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், இல்லைங்க ஓவர் ஆட்டிடியூடாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் என்ன பண்ணாலுமே இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போனாலும் சரி, இவர் உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷனல் விளையாடிட்டு போனாலும் சரி, உங்களை என்ன பண்ணாலுமே இந்த ஒரு பர்சனை மறுபடியும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இவருக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் உண்டு. ஸோ அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்னால தான் ஒரு பர்டிகுலர் டைமில் எனக்கு நீ இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு தேர்ட் பார்ட்டி இம்பார்ட்டன்ட் சொல்லி சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. பட் நவ் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. இவர் இப்போ என்ன நான் பார்த்த பர்சன்ஸ் இவங்க இல்லையே, நான் எனி டைம் நான் எந்த சுச்சுவேஷனில் நான் எமோஷ்னலி டவுன் ஆகி எந்த சுச்சுவேஷன் என்ன அவங்க ஸ்நேகிச்சாங்க. பட் நான் சீட்டிங் பண்ணி போயிட்டு உண்டு, எனக்கு கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, என்ன மறந்துட்டாங்களோ அந்த ஒரு தாட்ஸ் ஆகும். நான் லைஃப்பில் வேண்டாமோ
இவர் ஓவர் கான்ஃபிடென்ட் பிரேக் பண்ணிட்டு കാരണം ஏன்னா நான் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு ஹீல் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு உங்களுக்கு நிறைய லெசன் லேர்ன் பண்ணி கொடுத்து நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது, உங்களை மென்டலி டவுன் ஆகிட்டு ஃபிசிக்கலி டவுன் ஆக்கிட்டு உங்களை. ஸோ நீங்கள் நிறைய லெசன் லேர்ன் பண்ணி நீங்கள் ஹீல் ஆகிட்டு. ஓகே, அப்போ இவர் இப்போ என்னன்னா இன்னும் இவையே நம்மளை சேசிங் பண்ண வரல. இவன் எப்பவும் நம்ம என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் இவன் நம்மளை தாங்குவாங்க. இப்போ ஏன் இவன் நம்ம தாங்க வர மாட்டேங்க, ஏன் நம்ம கால் பண்ணல, ஏன் நமக்கு மெசேஜ் பண்ணலாம், நம்ம இவருக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் இல்லையோ. ஓகே, இவருக்கு அப்போ இப்போ உங்களோட வேல்யூ ஒர்த்து இவருக்கு மனசிலாக நம்ம சொல்லலாம். மேபி இந்த ரிலேஷன்ஷிப் 2 months செப்பரேஷன் ஆன பிறகு உங்களுக்கு சீட்டிங் பண்ணிட்டு போகிற பிறகு ஒரு 1 or 2 3 months இந்த ஒரு பர்சன் வெயிட் பண்ணிட்டு எஸ் நான் சீட்டிங் பண்ணி போயிட்டு. பட் என்ன இருந்தாலும் நான் வந்து ஒரு 4 மாதமோ ஒரு 5 மாதமோ கழிஞ்சு நான் ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணுறேன் அப்படின்னா இவங்க என்ன கட்டாயம் 2 கை கொடுத்து வர வைக்க ரெடியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சுட்டு. பட் நான் இது நீங்கள் பிரேக் பண்ணிட்டு இவர் பார்த்துட்டு 3 months 4 months வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் இவர் கான்டாக்டும் பண்ணல, காலோ மெசேஜ் எதுவுமே நீங்கள் பண்ணல. அப்போ இவர் ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, மேபி இனிமேல் நம்ம லைஃப்பில் வரமாட்டாங்களோ, திருந்திட்டாங்களோ, ஏன்னா நம்ம அந்த பர்சனோட ஹார்ட்டை இனிமேல் உடச்சிட்டு இனிமேல் நம்ம லைஃப்பில் இவங்க வரமாட்டாங்களோ. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன். இப்போ இவர் பண்ண தப்பு இவருக்கு ரியலைஸ் ஆகுது. எஸ் நான் என்ன பண்ணாலுமே என்னை வந்து கேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன். பட் நவ் எனக்கு அவங்க கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, சேசிங் பண்ணல அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு அவங்க பெயின் அனுபவிச்சுட்டு, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெயின் நான் கொடுத்துட்டு. ஸோ அப்போ இவர் பண்ண ஒரு தப்பை குறித்து இவருக்கு அது ரிக்ரெஷன் ஃபீல் ஆக நம்ம சொல்லலாம். நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம வந்து மேபி லைஃப்பில் மோசமான ஒரு பர்சனை நம்ம ஏமாத்தினா கூட பரவாயில்ல, 110% ட்ரூவாக வந்து ஒரு பர்சனை நம்ம ஏமாற்றிட்டோமோ அது அவங்களுக்கு இவ்வளோ பெயினை கொடுத்துருக்கோம். அதை இவங்க எல்லா தப்பும் நானே பண்ணிட்டேனே, எல்லாம் ரொம்ப டீப்பாக நம்மளை நம்பின ஒருத்தவங்க நம்ம ஏமாற்றிட்டோமே, எல்லாம் போச்சு, இனி எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரு வாட்டி நம்மளை ஒருத்தவங்க எத்தனை வாட்டி மன்னிச்சு விடுவாங்க, இனி இவங்க நம்மளை மன்னிச்சு விட மாட்டாங்க, நம்மளே நம்பவும் மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, நல்ல ஒரு பர்சன், ஒரு நல்ல ஒரு ஆன்மாவை நம்ம ஏமாற்றிட்டோம். அதை குறித்து இவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் என்னோட சுச்சுவேஷன் இப்படி ஆகிப்போச்சு, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் மட்டும் ஒன்று இல்லாமல் இருந்தீங்க, நான் அந்த ஒரு பர்சனை சீட்டிங் பண்ணியிருக்க மாட்டேனே, எனக்கு தேர்ட் பார்ட்டி இம்பார்ட்டன்ட், என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகிப்போச்சு, எல்லாம் மொத்தத்தில் எல்லாம் என்னை விட்டு போச்சு. இந்த ரிலேஷன்ஷிப் நஷ்டப்பட்டு போகிறதுக்கு ரீசன்ஸ் வந்து நான் மட்டும்தான். ஓகே, அதை குறித்து பயங்கர டிப்ரெஷன் நம்ம சொல்லலாம். எனக்கு என்ன தோணும், உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு, ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் உங்கள் 2 பேருக்கு. ஒரு மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப், ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், ஒரு ஆளுக்கு அன்மேரிடாக இருக்கலாம். ஓகே, ஸோ மேரிட்டல் உங்கள் 2 பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு நம்ம சொல்லலாம். எனக்கு தோணுது இந்த பர்சன் அடிக்கடி உங்களை பேட் ஆஃப் சோர்ஸ் உங்களை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, உங்களை அடிக்கடி செக் பண்ணுறாங்க. இவர் தூங்குகிற டைமாக இருக்கட்டும், ஃப்ரீ டைமாக இருக்கட்டும், அப்பப்போ இவர் உங்களை சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இன்னைக்கு வந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ உங்களை பற்றின டீட்டெயில் இவர் அடிக்கடி கேட்டுட்ருக்காரு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவருக்கு உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, நீங்கள் ஏன் இப்போ கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க, நீங்கள் இனி ஏற்றுக்க மாட்டீங்களா, இவருக்கு இந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இவர் உங்களை பயங்கரமாக ஸ்டாக்கிங் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். இவர் எஸ்டர்டே நைட்டு உங்கள் ஃபோட்டோஸோட உங்களை ப்ரொஃபைல் வந்து இவர் செக் பண்ணிட்டு செக் பண்ணும்போது நீங்கள் ஹாப்பி, நீங்கள் ஹீல் ஆகிட்டு இவருக்கு ஃபீலாக ஆகிட்டு. இவர் எஸ்டர்டே நைட்டு என்ன திங்க் பண்ணிட்டு தெரியுமா, இவரோட கண்ணுக்கு இப்போ நீங்கள் ஸ்டாராக தெரியுறீங்க. இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனையோ வாட்டி அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு. பட் இந்த ரிலேஷன்ஷிப் இவருக்கு வந்து ஸ்னேகங்கிறது இவருக்கு நேற்று வரைக்கும் புரியலை, ஆனால் பட் இப்போ இவருக்கு புரியுது. உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவர் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒர்த் என்ன, ஸ்னேகம்னா என்ன, இவருக்கு இப்போ மனசில் இவர் நினச்சிட்டு நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனையோ டைம் நீ நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு, அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துட்டு, அதுக்கு முழுக்க காரணம் நான் தான். பட் இவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் நீ பட்டிருக்க, எவ்வளோ எஃபர்ட் நீ போட்டிருக்க, பட் இன்றைக்கி என் கண்ணுக்கு நீ ஸ்டாராக தெரியுதா. தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோ ஆகுது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நான் உன்னை சீட்டிங் பண்ணி போயிட்டு ஓகே, சீட்டிங் பண்ணி போயிட்டு பட் எனக்கு ஒன்று மூவ் ஆன் ஆகவே முடியல. எனக்கு என்னோட மைண்ட் எப்பவும் நீ இருக்க, நான் மறுபடியும் நான் ஒன்று தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன்.
இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோ தான் ஆகுது. இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகுறதுக்கு ஒரு ரீசன் அது நீ தான். ஏன்னா நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் பட்ட எஃபோர்ட், பட்ட கஷ்டம், பட்ட வலி, பட்ட வேதனை அது ஒரு நாள் என் மைண்டை விட்டு மாறலை. இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிட்டு உண்டு, இவர் அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் அப்படின்னு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இவர் வேண்டாம் இவர் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்ட பிறகு இவருக்கு உங்க மேலே இருக்கிற லவ்வாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன் ஒரு சொட்டும் குறைஞ்சிட்டு இல்லை. அப்போ இவருக்கு அது தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப் ஒருபோதும் முடிஞ்சு போகிற ரிலேஷன்ஷிப் இது கிடையாது. நீ நானும் சேர வேண்டிய ஒரு சோல்ஸ் ஆகும். அது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவர் இன்னொரு விஷயம் திங்க் பண்ண விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, என் மைண்டில் வரக்கூடிய ஒரே தாட்ஸ் அது நீ மட்டும்தான். ஓகே, என்னோட பேக் ஆஃப் த மைண்டு 24/7 உன் தாட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்குது. ஏன் உன் தாட்ஸ் வருது, ஏன் நான் உன்னை பற்றி திங்க் பண்ணுறேன் எனக்கு எதுவும் தெரில. பட் இது வரைக்கும் என் லைஃப்பில் இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணிட்டும் இல்லை. 24/7 உன்னோட தாட்டில் நான் ஒவ்வொரு நாளுமே ஜீவிச்சுட்டு இருக்கேன். இது எப்படின்னு எனக்கும் தெரியல. என் மைண்டு ஒன்றை பற்றி மட்டும் நானும் என் மைண்டை என்னெல்லாமோ டைவெர்ட் பண்ணி பார்க்குறேன். பட் என் மைண்ட் எனி டைம் உன் தாட்ஸை மட்டுமே கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்குது. என்ன டிஸ்டர்ப் பண்ணது என் மைண்டா இல்லைங்க உன் தாட்டா இல்லைங்க நீ தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணி எனக்கு எதுவும் தெரியல. அந்த ஒரு தாட்ஸ் ஆகும். இவர் நினைக்கிறாரு 24/7 உன்னே நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். 24/7 பேக் ஆஃப் த மைண்ட் நீ தான் இருக்கு. அந்த அளவுக்கு நான் உன்னை ஸ்நேகிக்கிறேன். அது வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இவர் நைட்டு திங்க் பண்ண விஷயம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் என் லைஃப்பில் இந்த மாதிரி யாருமே எனக்கு இந்த மாதிரி யாரோட எனர்ஜியாக இருக்கட்டும், தாட்ஸாக இருக்கட்டும் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இல்லை. பட் உன்னோட தாட்ஸ், உன்னோட எனர்ஜி ரொம்ப வேகமாக என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த மாதிரி என் மைண்டு, ஹார்ட்டு யாருமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இல்லை என் லைஃப்பில். அப்படி இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. மேபி நீங்கள் ஏதாவது இன்னர் ஒர்க்ஸ் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, இல்லைங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏதாவது பண்ணுறீங்க அப்படி இந்த போஸ்ட்டுக்கு ஒரு சோல் அவேர்னஸ் கிடைச்சிட்டு நம்ம சொல்லலாம். இவருக்கு லைஃப்பில் கரெக்டாக நீங்கள் வேணும். அவங்களுக்கு மேபி ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன் இருக்கலாம், சோல்மேட்டோ ட்வின் ஃப்ளேமோ இருக்கலாம். நீங்கள் இல்லைங்க இவங்களுக்கு லைஃப் இல்லை. நீ நானுங்கிறது விட்டு போயிற ஒரு ஜோடி கிடையாது. நீ நானும் லைஃப் லாங் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சோர்ஸ் அது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் நவ் பயங்கர இலூஷனாக இருக்காங்க. ஸோ அதனால் மேபி இவங்க ஆக்சுவலி இலூஷனில், ஏன்னா இவருக்கு இலூஷன்ஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறது, உங்களை ஏமாற்றிட்டு உண்டு, சீட்டிங் பண்ணி போயிட்டு உண்டு, உங்களை ரொம்ப டவுன் ஆக்கிட்டு உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் இவர் பண்ண தப்பெல்லாம் இவருக்கு ரியலைஸ் ஆகுது. ஸோ இவருக்கு என்ன பண்ணனே தெரியலை இப்போது. ஸோ இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இப்போ ஒரு பக்கம் நீங்களே சேசிங் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஒரு பக்கம் இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் க்ரோ ஆகுமான்னு தெரியலை. ஸோ இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி பயங்கர இலூஷனில் இருக்காங்க இவர். ஸோ அதனால் மேபி ஈகோ ஒரு பக்கம் ஒன்று இந்த பர்சனுக்கு. இவருக்கு ஈகோ என்னத்துக்கு தெரியுமா, இவர் எந்த தப்பு பண்ணாலும் இவர் நீங்கள் விடிய தாங்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ நீங்கள் ஏன் தாங்கலை? அந்த ஈகோ, நீ ஏன் என்னை தேடி வரல, நீ ஏன் எனக்கு கால் பண்ணல, நீ ஏன் எனக்கு மெசேஜ் பண்ண, உன் லைஃப்பில் நான் உனக்கு வேண்டாமா, அந்த ஈகோவில் நிற்கிறாங்க நம்ம சொல்லுவோம். அதுதான் அந்த பர்சன் ஈகோ. இவருக்கு இப்பவும் உங்கள் மேலே ஒரு சொட்டு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எதுவுமே குறைஞ்சிக்கல. அதே ஸ்நேகம் இப்பவும் இவருக்கு உண்டு. பட் எல்லாத்தையும் ஹைட் பண்ணுறாங்க. இவர் நைட்டு தூங்கிட்டு இல்லை. எதுக்கு தூங்கிட்டு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் நீங்கள் இப்போ கோபத்தில் இருக்கிறீங்க, இல்லைங்க நீங்கள் வேண்டான்னு முடிவெடுத்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கோபத்தில் இருக்கிறீங்க. இவருக்கு தெரியும் இனி இவளை நான் போய் சமாதானப்படுத்தின மட்டும்தான் இனிவன் நம்ம லைஃப்பில் வருவான், இது இவருக்கு தெரியும். பட் இவர் சமாதானப்படுத்து உங்களை இவருக்கு தெரியும் இனி இவ கட்டாயம் நமக்கு காலோ மெசேஜ் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இனி இவன் நம்ம லைஃப்பில் வரணும்னா நம்ம தான் போய் சமாதானப்படுத்தணும். பட் இவருக்கு தெரியும் நான் போய் காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் இனி அவன் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா, இல்லைங்க அங்கே நடக்கிற விஷயம் எனக்கு ஃபீல் ஆகும். இவர் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் இல்லூஷன்ஸ். ஓகே, ஸோ அதை நினச்சி நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி போய் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன், நான் காம்ப்ரமைஸ் பண்ண டைமில் என்ன ஹர்ட் ஆகிட்டா, இல்லைங்க நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணணும், அது எனக்கு அப்படியே திருப்பி கரெக்டாக நான் என்ன பண்ணுவேன், இதை நினச்சி தூக்கம் இல்லை. காம்ப்ரமைஸ் பண்ணணும் இவருக்கு உண்டு. காம்ப்ரமைஸ் பண்ணால் மட்டும்தான் இனி முன்னாடி மாதிரி நீங்கள் ஈஸியாக உடனே ஏற்றுக்க மாட்டீங்க. இவர் போய் சமாதானப்படுத்தி காம்ப்ரமைஸ் பண்ணால் மட்டும்தான் ஏற்றுப்பீங்கன்னு இவருக்கு தெரியும். பட் நான் எப்படி போவேன், நான் எப்படி எந்த முகத்தை வச்சுட்டு போவேன், இந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நான் ஸ்நேகிச்சுட்டு அந்த ஒரு பர்சன் இப்படியெல்லாம் நான் ஹர்ட் ஆக்கியிருக்கேனே, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ
அதை நினைச்சும் போது நான் எப்படி போவேன், என்னால் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண முடியும், எந்த முகத்தை வச்சுட்டு போய் நிற்பேன், இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஆளை நடி தூங்கிட்டு நம்ம சொல்லலாம். எனக்கு தோண மேபி இவர் இப்போ உங்களுக்கு காலர் மெசேஜ் இதை பண்ணிட்டு நீங்கள் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டுறேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு இது ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஸ்டக் ஆகிட்டு இருந்தது. ஒரு பர்சன் இவரை ஆக்ஷன் எடுக்கணும், உங்ககிட்ட உங்களை வந்து சமாதானப்படுத்தணும், பேசணும், இவருக்கு மைண்டுக்குள்ளே ஒரு தாட்ஸ் இவர் கொண்டு வந்தாலுமே இவர் பண்ண விஷயம் இவரை ஸ்டக் ஆக்கி விடுது. நீ எந்த முகத்தை வச்சுட்டு போகிற, ஒரு பர்சனோட ஹார்ட்டை உடச்சு நீ எப்படி போய் நிற்ப, உனக்கு மனசாச்சு இல்லையா, அப்படி இப்படின்னு இவருக்குள்ளேயே கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாரு. ஸோ ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஸ்டக் ஆனால் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் இவர் ஸ்டக் ஆகிறதுனால மேபி இவர் ஒரு ஆக்ஷன் எடுத்தால் நீங்களும் அவங்க சேரும்போது ஒரு ரெயின்போ, ஒரு அழகான ஒரு லைஃப் உங்களுக்கு காத்திருக்குது. பட் இவர் பண்ண தப்பு இவருக்கு ரியலைஸ் ஆகிட்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஹார்மோனிங்கிறது வேறு யாரு கூட ஃபீல் ஆகிட்டு இல்லை, இவருக்கு உங்கள் கூட மட்டும் தான் ஹார்மோனிங் ஒன்று ஃபீல் ஆகிட்டு. தென் நமக்கு பாசிட்டிவான கார்டு, டோட்டல் நமக்கு பாசிட்டிவான ஒரு கார்டாக வந்திருக்குது. பட் இப்போ இவருக்கு இது இருந்தது ஆக்சுவலி இது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து போக போக க்ரோ ஆகிட்டு. இந்த ஒரு செப்பரேஷனில் தான் உங்களோட வேல்யூ வருது மனசில், இந்த செப்பரேஷனில் தான் உங்கள் மேலே இருக்கிற காதல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலாக க்ரோ தான் ஆகிட்டு இருக்குது. இது யாருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு எனக்கு தெரியல, பட் ரோட்லி க்ரோ ஆகிட்டு. இவருக்கு இப்போவும் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் குறைஞ்சிட்டு. இப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா, சுச்சுவேஷன் எப்படி போகுதோ இவருக்கு தெரியும். எஸ், நம்ம ஸ்நேகத்தை வச்சுட்டு ஒரு காரியம் இல்லை, ஸ்நேகத்தை வச்சுட்டு இருக்க லாஸ்ட்டு உனக்கும் இல்லை எனக்கும் இல்லாமல் ஆகி போயிடும். நம்ம கட்டாயம் நமக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும். காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு இவருக்கு மைண்டில் உண்டு, காம்ப்ரமைஸ் பண்ணணும். பட் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் ஆசை எல்லாம் நமக்கு இல்லைன்னா ஓகே, நமக்கு அவளுக்கு மேலே ஒரு சுட்டி ஃபீலிங்ஸோ எமோஷன்ஸோ எதுவுமே நமக்கு குறைச்சிட்டு இல்லை. பட் நம்ம இப்படி இருக்கிறது சரியும் கிடையாது. நம்மளோட ஃபீலிங்ஸை எமோஷனல் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நம்ம அதை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது தெரியும், இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு. பட் இப்போ இவர் இலூஷன் இருக்கனால இப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம்னா சுச்சுவேஷன் போகிறது மாதிரி போகட்டும், எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகட்டும். பட் நம்ம கொஞ்சம் இலூஷன்லேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு டைமில் போய் நம்ம ரீகன்சிலேஷன் பாஸ் பண்ணலாம், காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ எனக்கு அவளை பார்த்து பேசுகிறதுக்கோ இல்லைங்க அது போய் அவள் போய் அவளுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும், நான் கொஞ்சம் ஹீல் ஆகட்டும், நான் ஹீல் ஆகிற டைமில் போய் நான் அவளை போய் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன். எனக்கு எல்லாத்தையும் நான் மறக்கணும், இதுலேருந்து ஃபஸ்ட் நான் வெளியே வரணும். இந்த நிறைய ட்ராமாஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்கு, நிறைய கான்ஃப்ளிக்ட் நடந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு மைண்டில் வந்து எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. இதில் வெளியே வரணும் இவர் திங்க் பண்ணிட்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணாங்க நம்ம சொல்லலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் திங்க் பண்ணி அந்த மூமெண்ட்லேயே வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, பயங்கரமாக ஸ்டாக் பண்ணுறாங்க அவங்கள. இவருக்கு அது மனசில் ஆகிட்டு. இவருக்கு இப்போ என்ன தெரியுமா மனசில் ஆகிட்டு, நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு முன்னாடி மாதிரி இவர் வந்தால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. போனால் கரெக்டாக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. அது ஸ்ட்ராங்காக இவருக்கு மைண்டில் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிஹேவியர் ஆட்டிடியூட் இருந்துட்டு. பட் என்ன இருந்தால் நமக்கு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். உங்களுக்கு ரீகன்சிலேஷன் எவ்வளோ நாளுக்குள்ளே பாசிபிள் ஆகும்னு கேட்டிங்கன்னா 10 hours இல்லைங்க 10 weeks இல்லைங்க 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகி இவர் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவார். ஓகே, இவர் பண்ண தப்புக்கு சாரி கேட்டு இவர் உங்களை சமாதானப்படுத்துவாங்க வந்து. ஓகே, ஸோ இதான் இந்த பர்சனல் லாஸ்ட் 8 thoughts. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 888 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 888 நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஓகே, ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்டான டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 17 important, 20 important, 18 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க மந்தோ
இது ஜஸ்ட் கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுது. நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.